அம்மா இல்ல அண்ணன் இல்ல, நான் அனாது. எனக்கு பணம் வந்ததுனால ஏதோ நான் வயிறார சாப்பிடுறேங்க. முதலமைச்சருக்கும் மிக்க நன்றி. ஆமாங்க, நல்லா இருக்குங்க. இல்லைங்களா, அவர் வந்தாதான் நல்லா இருக்குங்க, நாடு முன்னேறுங்க, என்ன மக்களுக்கு நல்லா செய்யறாருங்க. நாங்க இந்த நன்றி அன்னைக்கு மறக்க மாட்டோம். அவர் தான் வரணுங்க. நாங்க எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அவர் சினிமா நடிச்சுட்டு போகட்டுங்க. அவர் நடிச்சதுக்கு என்ன, அவர் கோடி பணம் வருது, அது விட்டுட்டு இந்த பதவிக்கு ஆசைப்படுறாருங்க. அது நிரந்தரம் இல்ல. அவர் விளையாட்டா வர்றாங்க, விளையாட்டா போயிருப்பாருங்க. ஆட்சியில் ஆண்டது காலம் காலத்துக்கே இவர் தான் வரணுங்க. நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோங்க. என்ன பஸ் விட்டுது, எங்க பஸ் காசு மீது ஆகுதுங்க. ஏதோ வயிறாரு சாப்பிடுங்க. மாத பணம் வருதுங்க. எனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல யாருமே இல்லைங்க. இவர் ஆட்சிக்கு வந்தா என் வீடெல்லாம் ஓடுச்சுங்க. ஏதோ அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்குங்க. அப்படியெல்லாம் இல்லைங்களா, அவரு பாருங்க, எங்களுக்கு மனசு பொறுத்தாலும் அவர் நல்லா இருங்க. அவரு தான் வரணும் ஆட்சிக்கு. நாங்க ஆண்டவனுக்கு வேண்டிக்கிறோம். ஏதோ நாடு நல்லா இருக்குங்க. சினிமா நடிக்கிறதெல்லாம் வந்தா கூத்தாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் நாங்க அமைச்சர் தான் வரணுங்க. நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். முதலமைச்சர் காலங்காலத்துக்கு அவர் இருக்கணுங்க, அவருக்கு இருக்கோட அவங்க பையன் இருக்கணுங்க. இதுதான் நாங்க வேண்டிக்கிறோம். ஆமாங்க, அவரும் வரணுங்க. அவருக்கும் நல்லா செய்வாருங்க. அவரும் நல்லா செய்வார். எனக்கு தம்பி ஆட்ட, நான் அவருக்கு பெரியவ. எனக்கு தம்பி அடுத்தது வரணுங்க. இவர் ஆனந்த் திருக்கோடு, அவர் வரணுங்க. எல்லாம் சேஃப்டியா இருக்கிறாங்க. ஏதோ வயிறார சாப்பிடுறாங்க. என்னங்க, இந்த ராஜா பேருக்கு தண்ணி ஒன்றும் வரதில்லை. அந்த ஒண்ணு மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டாங்கன்னா நாங்க இந்த நன்றியா சாக வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். தண்ணி பிரச்சனை தான் இருக்குங்க. நாங்க 8 மணிக்கு வரோம். சரிங்க, நான் சொல்லிடுங்க, கண்டிப்பா சொல்லிடுங்க. அவர் வருவாங்க, கடவுளை நான் பேசுறேன். நல்லா உதவிங்க, 1000 ரூபாய் கொடுக்குறது நன்றிங்க. மக்களுக்கெல்லாம் நல்லா செய்யறாரு. மக்களை தேடி மருத்துவமனை பண்றாரு. எல்லாம் இவரே தான் வரணுங்க. இவர் வந்தாதான் நாடு நல்லா இருக்கு. நல்லா உதவி எல்லாம் செய்யறாரு. பஸ் கொடுக்காரு, ஜனங்களுக்கு ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லா செய்யறாருங்க. சந்தோஷம். அவர் வந்தா சந்தோஷங்க. இல்லைங்க, எங்கதான் வரணுங்க. வேண்டாங்க, நடிக்கிறெல்லாம் வேண்டாங்க. சினிமாவில் நடிக்கிறாங்க, நிச்சயமா வேண்டாங்க. அவங்கெல்லாம் வேண்டாங்க. முதலமைச்சர் எடப்பாடி என்னங்க, அவருக்கு ஆட்சி என்னங்க தெரியும். அவர் சும்மா இடையில வந்தவங்க, இடையில போட்டுங்க. அவன் கலைஞர் ஆட்சியில இருந்து இவர் ஆண்டிட்டு இருந்துட்டு இடையில வந்து அவருக்கு என்னங்க ஆட்சி பத்தி தெரியும். அவர் என்ன மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவர் ஒண்ணுமே செய்யலுங்க. அப்பா கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டா போதுங்களா, என்ன செஞ்சாங்க. இவர் வயிறார நாங்க சாப்பிடுறோங்க. அரிசி சும்மா போடுறாங்க, எல்லாமே குழந்தைங்க காலை ஒண்ணு போடுறாங்க. அது மிக மிக சந்தோஷங்க. சாப்பிடாத எல்லாம் போட்டு, அதனால அவர் அதுவும் ஏற்பாடு கொடுத்தாங்க. அதுக்கும் நாங்க ரொம்ப நன்றி பாடுறோங்க. ஏனுங்க, இது எடப்பாடெல்லாம் வந்தாலும் சுத்தப்பாடாதுங்க. விஜய் அறமா வேண்டாங்க. அவர் என்னங்க நடிக்கட்டுங்க. வாழ்க்கையில் நடக்க முடியுங்களா, மக்களோட இது பண்ண முடியுங்களா, ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அவர் என்னங்க சும்மா இடையில வந்துட்டு கலவரம் பண்றாங்க. அதெல்லாம் நான் புரிஞ்சுட்டு ஓட்டு குத்திருமா குத்த மாட்டோமுங்க. தெரியுங்க, படத்துல நடிச்சா நீ கோடி கணக்கு. ஆமாங்க, அவர்தான் இந்த ஆட்சியில அவர் தான் வரணுங்க. நாங்க மனசார வேண்டிக்கிறோங்க. நன்றி. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. அவங்களும் திரும்பி வந்தா இன்னும் எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. மகளிருக்கு நிறைய உதவி செய்யறாங்கல்ல. பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்க, உதவித்தொகை நிறைய கொடுக்குறாங்க. நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய செய்யறாங்க. சேஃப்டி இருக்கு சார். எல்லாரும் நம்மளும் பாதுகாப்பா இருந்துக்கணும். ஒவ்வொருத்தரா வந்து இது பண்ண முடியாது. அவங்கவுங்களா நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஜென்ஸும் வந்து பாக்குறவங்களை எல்லாரையும் சிஸ்டர் தாய் தந்தையா நினைச்சா மட்டும்தான் திரும்பி பார்க்க முடியும். இந்த சேஃப்டி எல்லாம் இருக்குங்க சார். சேஃப்டி நல்லா இருக்கு. அதெல்லாம் ஃப்ரீ பஸ்ல எல்லாம் போறாங்க சார். 1-2 பேர் தான் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் சொல்லி இப்ப எல்லாம் எல்லாரும் சரி பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல சார். நிறைய பேர் பஸ்ஸுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு வேலைக்கெல்லாம் போறாங்க. அந்த காசு மிச்சம். மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது. வீட்டுக்கு பெண்களுக்கு வேலைக்கு போகாதவங்க வீட்டுல இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா
வீட்டுக்காரரே நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. எங்க கையில இருந்து காசு இருந்தா நாங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம். அது நல்லா இருக்கு. வரணும். ஆமா சார். தேங்க்யூ சார். வீட்ல இருந்து ஒரு ஜென்ஸ் கூட வந்ததில்லை, எல்லா லேடிஸ் தான் வீட்ல நம்பி விட்டுருக்குறாங்க. எதுக்காக? பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வருவோன்னு. விஜய் பிரச்சாரத்துக்கு இப்படி போக முடியுமா? எத்தனை உசுறு போகும், எத்தனை குழந்தைங்க இறக்குறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டாலாம் ஆட்சிக்கு வர முடியாதுங்க. கரெக்டா நடத்திட்டு போகணும். அவருக்கு அது தெரியாது. ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா செய்யறாரு. இது வரைக்கும் அவர் சொன்ன எல்லாமே நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறாரு. இன்னுமே நிறைய செய்வாரு. அதனால எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா தான் வேணும், அவர் ஆட்சி தான் வேணும். நாங்க எல்லாருமே எல்லா ஓட்டுமே இங்க பாருங்க, சுத்தி வர எத்தனை லட்சம் பெண்கள் எல்லாமே தனியா தான் வந்திருக்கிறோம். இத்தனை பேர் அவர் மனசுல இருக்கிறோம். அவர் இத்தனை பேர் மனசுல அவர் இருக்கிறாரு. எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா தான் வேணும். நன்றி, வணக்கம். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க. அதாவது வந்து எத்தனையோ மக்களுக்கு ஓட்டு ஐடி இருந்து ஓட்டு இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை தயவு செஞ்சு வீட்டுக்கு வீடு மறுபடியும் கணக்கெடுத்து ஒரு பாக்கி இல்லாம அவருக்கு ஓட்டை வர வச்சு அவருக்கு போட சொல்லும்படி நான் சொல்றேங்க. ஏன்னா அவர் நிறைய பேத்துக்கு ஓட்டு இல்லாம ஆக்கி போட்டாங்க. அதை மறுபடியும் அதை திருப்பி இந்த 3 மாசம் கெடுவு இருக்குது. அதுக்குள்ள எத்தனை பேத்துக்கு ஓட்டு இல்லையோ அத்தனை பேத்துக்கு ஓட்டு வரணுங்க. ஓட்டு வந்தாதான் அவருக்கு இப்ப நேத்து கூட ஒரு மீட்டிங் போட்டாரு. போன வருஷம் விட இந்த வருஷம் அதிக ஓட்டு நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்க வாங்கி கொடுக்குறோம். அதே மாதிரி ஓட்டு இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாவும் அந்த சிலிப்பு கொடுத்து மக்களை நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஐயோ எனக்கு இல்லையேன்னு அந்த ஆதங்கத்தை அவங்களை நல்ல முறையா ஆக்கி அவங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கும்படி செய்யுங்க. ஏன்னா இத்தனை வருஷமா போட்டுட்டு இனிமேல் போடாம போனா அவங்களுக்கு ஒரு மனசுல அது ஒரு இதாயிரும். அதனால மறுபடியும், ஏன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு உரிமை, ஓட்டுன்றது ஒரு உரிமை. அது இல்லாம இருக்கக்கூடாது. போடாமையே விட்டுட்டு அது வேற விதம். போட்டுக்கிட்டு இருந்தவங்க போடாம விட்டு அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபமாயிரும் கண்டிப்பா, இல்லைங்களா? அதனால அவர்கிட்ட சொல்லி யாருக்கு ஓட்டு இல்லையோ எல்லாத்துக்கும் ஓட்டு எழுதி அது மறுபடியும் அவருக்கு அந்த ஓட்டு பூரா அவருக்கே விழுகிறபடி சொல்றேன்.